வெல்கம் டு gayuskitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பனீர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுல தேவையான அளவு salt சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கையாலேயே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் துருவின பன்னீர் எடுத்திருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலா பன்னீரோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போது பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா லைட்டாக மாவு தெளித்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் திக்காக தேய்ச்சதுக்கப்புறம் அந்த பன்னீர் மசாலாவை சேர்த்து உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இந்த டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை எடுத்துக்கலாம். இப்போது இதை ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக மேலே மாவு தெளித்து லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போது தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்குது. தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்படியே நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். பன்னீர் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.